everyone, welcome back to Ashwin Priya Vlogs. Thank you so much for visiting my channel again. So நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கரண்ட்டாக சிட்னியில் போயிட்டுருக்க ஸ்ப்ரிங் சீசன் பற்றி தான். ஸோ இந்த ஸ்ப்ரிங் சீசனில் செரி பிளாசம்ஸ் வந்து சிட்னியில் கொஞ்சம் ஏரியாஸில் ப்ளூம் ஆகிருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்காக நாங்கள் போனது தான் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்டன். ஸோ இது வந்து அர்பன் பொட்டானிக்கல் கார்டன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து செரி பிளாசம்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த ப்ளஷ் பிங்க் கலரில் ஃபுல்லாக அந்த ட்ரீஸ் எங்கெல்லாம் நட்டு வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் அழகாக மரம் ஃபுல்லாக செரி பிளாசம் பூ மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப அம்யூசிங்காக பட்ட விஷயம் வந்து இங்கே என்னென்னா, இங்கே இருக்க ட்ரீஸ்லலாம் உங்களுக்கு ஸ்ப்ரிங்னா ஃப்ளார்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆட்டம்னா அந்த காஞ்ச இலை மட்டும் இருக்கும் மரம் ஃபுல்லாக. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த தமிழில் இலையுதிர் காலம் சொல்லுவாங்கள்ல, வசந்த காலம், அந்த மாதிரி இங்கே வந்து இலையுதிர் காலம் மரங்கள் ஃபுல்லாக காஞ்சி போன இலை உதிர்ந்த வெறும் கிளை மட்டும் இருக்கும். பூக்கு வசந்த காலத்தில் வந்து மரம் ஃபுல்லாக பூ மட்டும் தான் இருக்கும், இலையே இருக்காது. இந்த மாதிரி நான் வந்து ஆஸ்திரேலியாவில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் அதே மாதிரி ப்ளஷ் பிங்க்கில் ஒரு ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஷி என்ஜாய்டு த மோஸ்ட் அன்னைக்கு. எங்கள் அம்மாவுக்கு கூட நான் ஃபோட்டோஸ் காமிச்சிருந்தேன் நாங்கள் லாஸ்ட் இயர் போனது. ஸோ அவங்க கூட வந்து அதே மாதிரி கலர் பிங்க் சாரீ கட்டிக்கிட்டாங்க. அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவங்க ஒரு பிங்க் ஃப்ளார்லாம் எடுத்து அவங்க காதில் அப்புறம் ஆமி காதிலெல்லாம் வச்சு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த சீசன். லாஸ்ட் இயர் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் போனோம். அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ எங்கள் அம்மா இதில் பார்த்திங்கன்னா ஒரு செரி பிளாசம் ஃப்ளார் எடுத்து அவங்க நெத்தி சுட்டி மாதிரி கூட வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கார்டன் வந்து உங்களுக்கு இந்த ட்ரீஸ் மட்டும் இருக்காது, ஒரு குட்டி பாண்டு, அதில் வந்து நிறைய வாத்து, அந்த மாதிரி சீனிக்காவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கார்டன். ஜூன் எண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஆஸ்திரேலியாலையான்னு எனக்கு தெரியல, பட் சிட்னியில். ஸோ நாங்கள் வந்து இது சீசன் ஸ்டார்டிங்லேயே போனதால் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்தது. யூஸ்வலாக ஸ்ப்ரிங் சீசனில் செரி பிளாசம் பார்க்குறதுக்காகவே நிறைய டூரிஸ்ட் அண்ட் ஃபாரினர்ஸ் வந்து இந்த அர்பன் பொட்டானிக்கல் கார்டனுக்கு வருவாங்க. இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் போனதால் மரம் ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் கூட இருந்தது. யூஸ்வலாக ஃப்ளார்ஸ் வந்து உதிர்ந்துடும் மிட் ஆஃப் த சீசன்லாம் போனோன்னா. எங்கள் அம்மா ஒரு பிடிஎஸ் ஃபேன் சொன்னால் யாராவது நம்புவீங்களா? இந்த வீடியோ பார்க்குற பிடிஎஸ் ஃபேன் யாராவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் எங்கள் அம்மா காட்டுற போஸ் அதுதான். ஸோ நான் எங்கள் அம்மாவை வந்து கொரியன் ட்ராமாவுக்கு நான் காலேஜ் படிக்கிற டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்தது வந்து பாய்ஸ் ஓவர் ஃப்ளார்ஸ்ன்ற சீரியல் அண்ட் தென் பிளேஃபுல் கிஸ்ஸு. ஸோ அப்போலேருந்து எங்கள் அம்மா வந்து இந்த கொரியன் ட்ராமா அண்ட் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே ரோஸ் கார்டன் கூட இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த கார்டனே ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். செரி பிளாசம் ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரீஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரோஸ் கார்டன். அங்கே வந்து ஃபுல்லாக ரோஸ் இதழ்கள் வந்து உழுந்து தர ஃபுல்லாக இதழால் கவர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. அண்டு இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் போனது. ஆல்சோ நாங்கள் வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வீக் டேயில் ஈவினிங்க்கு மேலே கிளம்புனது. ஸோ உங்களுக்கு வெதர் கூட ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அன்றைக்கி. அண்ட் இந்த க்ரௌடை நாங்கள் வந்து ஒரு வீக் டேயில் எதிர்பார்க்கல ஆக்சுவலி. பட் ஆனால் ஓகே, ஈவினிங்காக இருந்ததுனால இவ்வளோ க்ரௌட் இருக்கும். ஒரு குட்டி மேன்மேட் ஃபால்ஸு, அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜு. எங்கள் அம்மிக்கு நாங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் ஒரு குட்டி டீட்டெயிலிங் பார்த்திங்கன்னா செரி பிளாசம் மாதிரியே குட்டி குட்டி பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் இருக்கும். எங்கள் அம்மா வந்து மயில் தோகை விரித்து ஆடுறத பார்த்துட்டு பாப்பாவுக்கு காமி ஜூம் பண்ணி அதை வீடியோ எடுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடு. பிகாஸ் நாங்கள் இதோட 3rd டைம் போகிறோம். பட் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து பீகாக் இந்த மாதிரி ஃபுல் தொகை விரிச்சிட்டு அழகாக நடந்ததெல்லாம் பார்த்தது. பிகாஸ் யூஸ்வலாக அங்கே பீகாக் இருக்கும் அண்ட் அந்த பீகாக் வந்து இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்ருக்கும். அது க்ரௌடுக்கெல்லாம் பயப்படாது. பிகாஸ் அது அங்கேயே இருக்கிறதுனால அது எல்லாரையும் பார்த்து பழகிருச்சு. பட் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் அது இங்கே அழகாக தொகையை விரித்து காமிச்சு
டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. நான் இது மாதிரி ஜூவில் தான் பார்த்துருக்கேன், சென்னையில் தோகையை விரிச்சிட்டு இருந்தது. பட் அது கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சின்ன வயசில் பார்த்துருப்பேன். பட் ஆஃப்டர் ஸோ லாங் நான் இது பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. மழையில் இந்த மாதிரி தோகையை விரித்தா மழை வர போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி க்ளவுடியாக தான் இருந்தது. பட் ஆனால் மழை வரல நாங்கள் இருந்த வரைக்கும். அங்கே நிறைய இந்த பிஜியன்ஸும் இன்னொரு ஆஸ்திரேலியாவில் நிறைய பார்க்குற அந்த நீளமான மூக்குள்ள பேர்டும் இருந்துச்சு. அண்ட் இந்த மயில் வந்து நாங்கள் ரோஸ் கார்டனில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கேயே வந்து கீழேயே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் அப்போ ஓடி அது பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் தொடர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பிகாஸ் அதுக்கு ஹர்ட் ஆகிடுமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் நான் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணேன். அப்போ எடுத்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோ தான் இது. ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஸோ இட் இஸ் த ரைட் சாய்ஸ் ஃபார் இந்தியாஸ் நேஷ்னல் பேர்டுன்னு சொல்லி. ஒரு இந்தியாவில் எப்படி வைப்ரண்ட்டான கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ரிலீஜியன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இருந்தது பீகாக் பார்க்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாங்கள் அங்கே போன ஜப்பான் ஃபுட் வில்லேஜுக்கு தான். அதுவும் அர்பன் கார்டன்லேயே ஒரு செக்மெண்ட்டில் வந்து அழகாக ஜாப்பனீஸ் கார்னிவல் மாதிரி தீமில் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ லைவ் பர்ஃபார்மன்ஸஸ் இருந்துச்சு, நிறைய ஃபுட் ட்ராக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஆரிகாமி ஒர்க் ஷாப்ஸ் கூட நடந்துட்டு இருந்தது. இது வந்து ப்ரீ புக்கிங், நீங்கள் புக் பண்ணிவிட்டு தான் இதை அட்டன் பண்ண முடியும். அண்ட் ஃபுட் வில்லேஜில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ட்ரக்ஸ், அதுவும் மோஸ்ட்டாக எல்லாமே ஏஷியன், ஜாப்பனீஸ், கொரியன் அண்ட் சைனீஸ் ஸ்டைல் ஃபுட்ஸை தான் இருந்துச்சு. அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கல்ல, வாட்டருக்கு 2 பக்கமும் நிறைய பேர் பிக்னிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லா ஏஜ் குரூப்ஸ் ஆளுங்களும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் ஸோ குட் டு சி. அண்ட் அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய ஃபேமிலிஸ், கிட்ஸு, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் ஒன்லி கேங்கு, நிறைய அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்ம வீடியோக்கு போஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட்டாக எல்லாமே ஜாப்பனீஸ், கொரியன்றதுனால எது வெஜ்ஜுன்னு நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் கேண்டியில் அழகாக பாண்டா, மினி மவுஸ், மிக்கி மவுஸ் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. இட் வாஸ் ஸோ க்யூட் டு சி. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து இது ஒன்று தான் அன்றைக்கி எனக்கு சர்ப்ரைஸாக பண்ணாங்க. எனக்கு தெரியல அவங்க இது வாங்குவாங்கன்னு சொல்லி. இட்ஸ் பபிள் வேஃபிள். யூஸ்வலாக வேஃபிளோட வர மாதிரி ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி, பனானா அண்ட் 2 சாக்கோ ஸ்டிக் எல்லாம் வந்திருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சர்ப்ரைசிங்லி என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் அதை வந்து அப்படி பார்த்துட்டு இருந்தா, விட்டு எடுத்து சாப்பிட்ருவா போல் அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்றும் வாங்கினோம் நாங்கள். இது வந்து டோஃபு ரைஸ்னு போட்டிருந்தாங்க. ஃப்ரைடு டோஃபூஸும் லெட்யூஸ், கேல் அந்த மாதிரி க்ரீன்ஸோட. என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கியூவர்ஸ் வாங்கியிருந்தாங்க. அது கூட ஓகே தான் சொன்னாங்க, நாட் கிரேட்னு. அண்ட் ஆக்சுவலி இது வந்து எங்களுக்கு 2022 வெர்சஸ் 2023 மாதிரி இருந்தது. நாங்கள் சேம் சீசன், சேம் கார்டன் 22ல் கப்பலாக போயிருந்தோம். இப்போ வந்து நாங்கள் ஆஸ் அ ஃபேமிலி ஆஃப் 3 போயிருந்தோம். ஸோ இட் வாஸ் ஸோ குட். ஸோ நாங்கள் அந்தந்த ஸ்பாட்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே போர்ட்ரேட் ஃபோட்டோஸுன்றதால என்னால் ஃபுல்லாக காட்ட முடியாது. பட் இட் வாஸ் ஸோ குட் டு ரியலைஸ் தட்